அந்த இஸ்லாமிக் ஜிஹாது கூட நெருங்கிய நட்புறவு கொண்ட நபர்தான் எர்டோகன். எர்டோகன் வெளிக்காட்டும் தோற்றம் ஒன்று, ஆனால் எர்டோகனின் உண்மை முகம் இன்னொன்று. எர்டோகன் அடிப்படையிலேயே ஒரு மதவாதி, இரண்டாவது பதவி வெறி பிடித்த ஒரு ஆள். எர்டோகனுக்கு பல நாள் ஆசை மொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் தலைவனாக வேண்டும். இப்போ துருக்கி தன்னைத்தானே ஒரு நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் நாடாக காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறது. பாகிஸ்தானுக்காக துருக்கி சோல்ஜர்ஸ் போராடுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு உரிமை இருக்குல்ல சார் துருக்கி மேலே படையெடுக்கிறது? இதை டர்க்கியும் எதிர்பார்க்கல, ஏன் சைனாவும் எதிர்பார்க்கல, அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் முற்றிலும் எதிர்பார்க்கல. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். நம்முடைய கடந்த இன்டர்வியூவில் இந்தியாவுக்கு இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போர் பதட்ட சூழலில் எந்தெந்த நாடுகள் ஆதரவாக இருந்தது, எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைத்திருந்தது. அதில் வந்த கமெண்ட்ஸில் ஒரு சில கமெண்ட்டில் துருக்கியை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் முதல் கேள்வியாக நம்ம எதை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி, அதாவது எர்டோகன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? எர்டோகன் என்றும் ஒரு நபர் அடிப்படையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரோட காலத்தை யங்கர் ஏஜில் போய், அதாவது அவர் இளமை பருவத்தில் போய் பார்த்தீங்க, முஸ்லீம் பிரதர்ஹுட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்டில் இருந்த ஒரு அடிப்படைவாத அமைப்புடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். ஓகே. அந்த அமைப்பானது ஈஜிப்டில் நிறைய கிளர்ச்சிகளில் ஈடுபட்டது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக தீவிரவாதத்தின் கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்த அமைப்பு தான் முஸ்லீம் பிரதர்ஹுட். இதை தொடங்கியவர்கள் ஹசன் அல் பன்னா, சர் சயித் குத்துப் எனும் இருவர். அவங்களோட வழித்தோன்றல்கள் தான் மற்றவர்கள் எல்லாம் பின்னால் வந்தவர்கள், இன்க்ளூடிங் அல் qaedaவோட ஐமன் அல் ஜவாரி, உசாமா பின் லாடனுக்கு நம்பர் 2 வேலை பார்த்த ஐமன் அல் ஜவாரி உட்பட அதன் வழித்தோன்றல்கள் தான். ஸோ ஈஜிப்டோட அரசர் ஃபருக் அவரை பதவியிலிருந்து கீழே தள்ளிட்டு பதவியை கைப்பற்றத்துக்கு இராணுவம் புரட்சி, கமல் அப்துல் நசர் இராணுவ புரட்சியை எடுத்துகிட்டு வந்தப்போ முஸ்லீம் பிரதர்ஹுட் மூமெண்ட் அவருக்கு துணையாக நின்றுச்சு. அதே முஸ்லீம் பிரதர்ஹுட் மூமெண்ட்டை ஈஜிப்ட் இராணுவம் அடக்கிச்சு. நிறைய பேரை ஜெயிலில் போட்டாங்க, சித்திரவதை செஞ்சாங்க. அதன் தொடர்ச்சியாக அவங்க மிக வீரியம் கொண்ட தீவிரவாத குழுவாக மாறுகிறார்கள், ஐஜே இஸ்லாமிக் ஜிஹாதுன்னு சொல்லிட்டு. அந்த இஸ்லாமிக் ஜிஹாது கூட நெருங்கிய நட்புறவு கொண்ட நபர் தான் எர்டோகன். எர்டோகனோட பழைய ஃபோட்டோ இன்டர்நெட்டில் தேடினாலே கிடைக்கும். ஐமன் அல் ஜவாரி கூட ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி குல்புதீன் ஹிக்மத்தியாருன்னு சொல்லிட்டு ஆப்கான் சோவியட்டுக்கு எதிராக நடந்த போரில் ஆப்கான் ஜிஹாத், அதாவது முஜாஹிதீன், அந்த அமைப்பின் தலைவராக செயல்பட்டவன் குல்புதீன் ஹிக்மத்தியார். அந்த குல்புதீன் ஹிக்மத்தியாரும் எர்டோகனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள். ஸோ எர்டோகன் வெளிக்காட்டும் தோற்றம் ஒன்று, ஆனால் எர்டோகனின் உண்மை முகம் இன்னொன்று. எர்டோகன் அடிப்படையிலேயே ஒரு மதவாதி, இரண்டாவது பதவி வெறி பிடித்த ஒரு ஆள். அதற்கு உதாரணம் 2016 எர்டோகனுக்கு எதிராக நடந்த கிளர்ச்சியை எப்படி அடக்கினார் என்பதை கொஞ்சம் சற்று திரும்பி பார்த்தால் அந்த கருப்பு பக்கங்கள் நமக்கு எர்டோகனின் கொடுமையான முகத்தை காட்டும். அதே காலகட்டத்தில் 2014-15 இதே எர்டோகன் ஐசிஸ், இப்போ இருக்கிற ஈராக், சிரியாவில் தலை தூக்குனப்போ அந்த ஐசிஸோட நெருங்கிய தொடர்பில் இருந்தான். எர்டோகனோட செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னா, ஐசிஸ் அங்கே இருக்கும் எண்ணெயை கிணறுகள்லேருந்து எண்ணெய் எடுத்தால் அந்த எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு விற்பதற்கு டர்க்கி மூலம் அவர்கள் சில பணிகளை செய்தார்கள். அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா சார்? எண்ணெய் எடுப்பாங்க, எடுத்து அது கண்டெய்னராக இன்னொரு நாட்டுக்கு போனால் தானே அது விற்க முடியும். போர் இருக்கும் நாட்டிலேருந்து யாரும் வாங்க மாட்டாங்க டைரெக்டாக. ஸோ டர்க்கி அந்த எண்ணெயை வாங்கி டர்க்கி விற்று அதில் ஒரு கணிசமான பங்கை ஐசிஸுக்கு வழங்கி கொண்டிருந்தது எர்டோகன். பேருக்கு நேட்டோவில், அதாவது ஐசிஸுக்கு எதிரான போரில் பங்கேற்கும் நபராக காட்டிக்கொண்டு அதே ஐசிஸுக்கு பணம் கொடுத்து உதவி கொண்டிருந்த ஆள் தான் எர்டோகன். இரட்டை வேடம் போடுற மாதிரி.
இரட்டை வேடம் போட்ட நபர் தான் எர்டோகன். எர்டோகனுக்கு பல நாள் ஆசை, பல நாள் ஆசைன்னு சொல்கிறதோட அந்த மனதில் இருந்த ஒரு எண்ணம், இலக்கு எண்ணம் எல்லாமே மொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் தலைவனாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவன் எப்படி ஆக முடியும்? ஆல்ரெடி இஸ்லாமிய நாடுகளுக்கு அந்த அந்த யார் அந்த தலைவர் என்ற இதுக்கு போட்டி நிறைய இருக்குது. ஒரு பக்கம் ஒரு காலத்தில் ஈராக் சதாம் ஹுசைன் இருந்த காலத்தில் சதாமுக்கும் ஈரானுக்கும் அயத்துல்லா கொமேனிக்கும் பிரச்சனை இருந்தது. அதுக்கு முன்னாடி கிங் ஃபைசல் சவுதி அரேபியாவுக்கு இருந்தப்போ அவங்களுக்கும் சதாமுக்கும் பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அரப் தலைவர், ஒவ்வொரு இஸ்லாமிய தலைவர் அங்கேருந்து மேலே வராங்க. ஆனால் எர்டோகன் வந்த காலகட்டத்தில் முக்கியமான 4 நாடுகளாக நாம் பார்க்க வேண்டியது, ஒன்று துருக்கி, அதுக்கு எர்டோகன் ஜனாதிபதி. 2வது சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பள்ளிவாசல்கள், மக்கா அண்ட் மதீனாவுக்கு ஹோலி மாஸ்க் அப்படின்வாங்க, அதோட கீப்பர்ஸ் ஆஃப் தி ஹோலி மாஸ்க்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு குடும்பம். ஸோ அவர்களுக்கான முக்கியத்துவம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஈரான் என்பது ஷியா உலகில் ஷியா முஸ்லிம்கள் பின்பற்றும் நாடுகளிலேயே மிக அதிகமான ஷியாக்கள் கொண்ட நாடு ஈரான். 2வது எல்லா ஷியாக்களும் அங்கே இருக்கும் அயத்துல்லாவை முக்கியமான ஒரு தலைவராக, மத தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் பார்ப்பார்கள். அதே சமயத்தில் இன்னொரு நாடு ஒன்று உண்டு, அது நாடா இல்லை அது என்னன்னு ஒன்றும் புரியாத ஒரு நாடு. அது எதுக்கு ஏற்பட்டது, எதுக்கு இருக்குது, ஏன் இருக்குதுன்ட்டு அவங்களுக்கும் புரியாது, உலகத்துக்கும் புரியாமல். ஆனால் நாங்கள் முதல் இஸ்லாமிய அணுகுண்டு நாடுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு, அவங்க நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற நாடு பாகிஸ்தான். இந்த 4 பேர் நடுவில் தான் இந்த போராட்டமானது நடந்து கொண்டு இருக்கிறது. யார் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தலைவன் அப்படி, அதாவது அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தலைவனாக திகழக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எர்டோகன் வந்து பழைய ஒட்டமன் ஆட்சி என்பது இன்றைக்கி இருக்க சவுதி அரேபியா, ஜார்டன், சிரியா, லெபனான், ஈராக் இதெல்லாம் கலந்தது தான் ஒட்டமன் பகுதிகள், ஈஜிப்ட் இதெல்லாம் கலந்தது ஒட்டமன் பகுதிகள். இது எல்லாத்துக்கும் வந்து தலைவன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எர்டோகனோட எண்ணம். அந்த எண்ணத்தின் ஒரு பகுதியாக அர்மீனியா மீது அசர்பைஜான் போர் தொடுக்கும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் செய்வது. ஸோ மொத்த இஸ்லாமிய உலகத்துக்கும் தன்னைத்தானே தலைவனாக பறைசாற்றி கொள்ளும் ஒரு வக்கர புத்தி கொண்ட ஒரு நபர் தான் எர்டோகன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி டெரரிசம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியும். இதில் துருக்கியில் அது வந்து வெளிப்படையாகவே தெரியுது, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து டெரரிசத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அது மற்ற நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை விட துருக்கிக்கே பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எர்டோகனோட டாட்டர், அதாவது அவரோட பொண்ணு சுமையா எர்டோகன் இப்போ கேன்சல் பண்ணுவோம்ல செலிபி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து அதில் 10% ஷேர் ஹோல்டர் வந்து சுமையா. ஓகே. அதே பைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் பாகிஸ்தான் யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த பைரக்டர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட ஒன் ஆஃப் தி மேஜர் ஷேர் ஹோல்டர் யார், கிட்டத்தட்ட ஓனர் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா எர்டோகனோட சன்னின்லா, அதாவது மருமகன். ஸோ கிட்டத்தட்ட அந்த டர்க்கியில் வந்து யார் எது பண்ணோன்னாலும் அந்த குடும்பத்தை சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். இந்த பைரக்டர் என்ற கம்பெனியை நிறுவனத்துக்கு காசு எங்கேருந்து வந்ததுன்னா ஐசிஸ் கிட்டேருந்து அந்த எண்ணெயை எடுத்து விற்றாங்க பாருங்கள், அதில் ஒரு பங்கு வந்து இதில் முதலீடு செய்தாங்க இந்த டிஃபென்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எர்டோகன் குடும்பம் வந்து அது ஒரு ஊழலிலேயே முழுகி, ஊழலிலேயே தலைத்து, ஊழலிலேயே தலை தூக்கிய குடும்பமாக டர்க்கியில் விளங்குது. அதுதான் இப்போது மேயர், அங்காரா மேயர் இக்ரம் இகுலு, அவர் வந்து டைரெக்டாக எர்டோகனை எதிர்த்துட்டு இருக்காரு. 2016 நடந்த கிளர்ச்சி, குலன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அந்த கிளர்ச்சி வந்து அடி வாங்கின பிற்பாடு எர்டோகனை கேள்வி கேட்குறதுக்கு யார் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு துருக்கி எட்டிவிட்டது. இப்போ துருக்கி வந்து தன்னைத்தானே ஒரு நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் நாடாக காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறது. ஓகே சார், நம்ம கேள்வி அதுதான். இப்போ பாகிஸ்தானுக்கு டர்க்கியில் இருந்து நிறைய ஆயுதங்கள் இந்த தாக்குதலின் போது கொடுக்கப்பட்டது, இந்தியாவுக்கு எதிராக அவங்களுடைய இராணுவ வீரர்களே பயன்படுத்தப்பட்டாங்கலாம் சொல்லப்படுது. ஆமாம். இந்த வெப்பன் சப்ளை அவங்க ஈடுபட்டாங்களா?
உண்மைதான். பைரக்டர்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸை வந்து அவர்களோட டர்க்கி இராணுவத்தை வைத்தே தான் ஆப்ரேட் செஞ்சாங்க. ஆனால் அது நினைத்த அளவுக்கு பலன் கொடுக்கல. அது வந்து அந்த ட்ரோன்ஸோட தேவை எப்படிப்பட்டதான்னா, ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்வாங்க. ஒரேடியா 100, 200, 700, 800 ட்ரோனை வந்து சரமாரியா தாக்குறது. அப்போ என்ன ஆகும்டான்னா, இத்தனை ட்ரோன் வரும்போது நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்வாங்க. நம்மளோட ரேடார்கள் அதை வரதை வந்து தடுத்து அதை நிலைக்குலைய செய்யக்கூடிய தன்மை கொண்ட ரேடார், அந்த ரேடாருக்கு அட்டாச் ஆகிருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து, அதாவது அந்த தகர்க்கக்கூடிய அந்த கருவி, அந்த வெப்பன், ஆயுதம், அது வந்து ஒரு டைமில் இத்தனை வரும்போது எத்தனை தான் அதை டார்கெட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடைசியில் அதால் செயலிழந்துடும். இது இது ஹமாஸோட டாக்டிக். இஸ்ரேலில் இதே மாதிரி டாக்டிக் அவங்க பண்ணாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து பலன் அளிச்சுது, இங்கே அவங்களுக்கு பலன் அளிக்கலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு விதமான இதை யூஸ் பண்ணல, விதவிதமான அரண்களை யூஸ் பண்ணதால் அந்த பைரக்டர் வந்து நினச்ச இலக்கை எட்டவில்லை. ஸோ அவங்க ஏர் டிஃபென்ஸை வந்து நம்ம ஏர் டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ணி, அதாவது நம்மளோட ரேடார் சிஸ்டம், நம்மளோட எதிர் தாக்குதல் பண்ணக்கூடிய தாக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்க டெஸ்ட் பண்ணோன்னு பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்திட்டு நம்ம திரும்பி எதிர்த்தாக்குதல் பண்ணும்போது அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஆயுதத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு, அதில் நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய இராணுவ வீரர்களையே மற்றொரு நாடுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானுக்காக துருக்கி சோல்ஜர்ஸ் போராடுறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு உரிமை இருக்குல்ல சார் துருக்கி மேலே படையெடுக்கிறதுக்கும்? துருக்கி வந்து இந்தியா பக்கத்தில் இல்லை. ரெண்டாவது, இந்த நடந்த ஒரு ஏற்பாடானது வெளிப்படையாக நடந்திருந்தால் அது போருக்கு நிகர். இது வெளிப்படையாக நடக்கலையே. துருக்கி வந்து இதில் ஈடுபட்டிருக்குன்றது வந்து உளவுத்துறை மற்றும் மற்ற சோர்சஸ் மூலம் நம்மளுக்கு கிடைத்த தகவலே தவிர்த்து உறுதிப்படாத தகவல். ரெண்டாவது, டர்க்கி அவங்க இது வரைக்கும் அவங்க சொல்லலையே, பாகிஸ்தானும் சொல்லி. உறுதியாக தெரியலைன்னா கூட இப்படி ஒரு தகவல் வந்ததே நமக்கு ஒரு டேஞ்சர் அலாம் தான், இப்போ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது என்னத்தை காட்டுதுன்னா, இது மாதிரி டர்க்கி, அரப் நாடுகளில் எல்லாமே, குறிப்பிட்டு சொல்லணும்னா சவுதி அரேபியா மாதிரி நாடு, ஈரான், யுஏஇ, ஜார்டன், ஈராக், இவர்களெல்லாம் அமைதி காத்த போது நண்டு சிண்டு போன்ற நாடுகள், கொத்தாரில் இருக்கக்கூடிய அல் ஜசீரா சேனல், பெஹ்ரின், அதே மாதிரி துருக்கி, இவங்களுக்கு மாத்திரம் ஏன் பாகிஸ்தானுக்கு வழியை வந்து சப்போர்ட் கொடுக்கணும்? ஸோ அவர்களின் எண்ணம் என்ன, தேவை என்ன, இதை பார்க்கணும். ரெண்டாவது, ஏன்னா கொட்டார் சைஸில் சின்னது, ஆனால் அவங்க சவுதியை சேலஞ்ச் பண்ணுறது, எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொத்தாரும் ஈரானும் நல்ல ஒரு நட்புறவில் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் கொட்டார் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணியிருக்கான், ஆனால் ஈரான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ வெவ்வேறு சிந்தனை மற்ற விஷயங்களில் ஒன்றா இருக்கிறவங்க, இந்த விஷயம் வரும்போது கொட்டார் பாகிஸ்தான் பக்கம் நிற்குது, ஈரான் வந்து இந்தியா பக்கம் நிற்கணும்னு பார்க்குது. ஸோ இது எதை காட்டுதுறான்னா, அந்தந்த நாடு அவரவர்கள் தேவைக்கு ஏற்றாப்போல் அவர்கள் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள், எந்த பக்கம் நான் சாயிறேன்னு சொல்கிறது. ஆனால் அவங்க எதிர்பாராதது, அவங்க நினைக்காதது, இதை ஒரு நீண்டகால போராக நடத்தினா ஒரு பலன் இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இது நீண்டகால போராக இல்லாமல் ஒரு துரிதமான, ஒரு உச்சக்கட்ட போர்லேயே ஒரு துரிதமான உச்சக்கட்ட போராக, கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட வான்வழியில் அவங்களோட விமானப்படை வலிமையை முற்றிலும் அழிக்கும் வண்ணம் இது நடந்தது. இதை டர்க்கியும் எதிர்பார்க்கல, ஏன் சைனாவும் எதிர்பார்க்கல, அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் முற்றிலும் எதிர்பார்க்கல. ஓகே, இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம். இப்போ டர்க்கிக்கு எதிராகவும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போ நம்ம பாய்காட் டர்க்கி அப்படின்னு மக்களாக முன் வந்து சொன்னாலுமே, அரசாங்க ரீதியில், ராஜாங்க ரீதியில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்? நம்ம கிட்டத்தட்ட நம்ம டர்க்கிக்கு ஏற்றுமதி செய்வது $2.5 பில்லியன் என்னவோ, இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் $5 பில்லியன். அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடப்படும். ரெண்டாவது, டர்க்கிக்கு சென்று அங்கே படம் எடுப்பது, அங்கே பட ஒளிப்பதிவு செய்வது, அங்கே அதை வந்து அறவே தகர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா, டர்க்கியோட ப்ராடக்ட்ஸ், திராட்சை, ஆப்பிள்கள், அதை முற்றிலும் நிறுத்த வேண்டும் அங்கேருந்து வாங்குவதை அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு முடிவுக்கு அரசாங்கம் வந்திருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டர்க்கி சம்மந்தப்பட்டு இந்த செலிபி அந்த ஏரோப்ளேன் இதில் அந்த ஏரோ இண்டஸ்ட்ரியில் அவங்க பேக் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள், அதை மொத்தத்தையும் நிறுத்திட்டோம் நம்ம. இப்போ அவங்களால எந்த சர்வீசஸும் அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணோம். இது மாதிரி 2வது 60% டூரிஸ்ட் வந்து கேன்சலேஷனுக்கு போயிருக்காங்க புக் பண்ணவங்க. நியர்லி டோட்டல் ட்ராப் இன் டூரிஸ்ட் விசிட்ஸ் டு டர்க்கி. அதாவது புக்கிங்ஸ் கூட நடக்க மாட்டேங்குது. ஸோ இது டர்க்கிக்கு வந்து இது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். பாகிஸ்தான் வந்து ஒரு பிச்சைக்கார நாடு. அதை அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னடான்னா, நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு பாகிஸ்தானால் செலவு பண்ண முடியாது. அப்படியே அவங்களுக்கு விசா கொடுத்தா கூட அங்கே போய் பிச்சை தான் எடுப்பாங்க. காசு செலவு பண்ணிவிட்டு பொருளை வாங்கிட்டு வர மாட்டான். ஸோ அந்த வகையில் எடுத்து பார்த்தால் டர்க்கிக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்ய போய் இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்களோட எதிர்ப்பையும் அரசாங்கத்தின் எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்காங்க. அது இல்லாமல் டர்க்கிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை, சைப்ரஸை ஒரு காலத்தில் கைப்பற்றினார்கள் டர்க்கி. பாதி சைப்ரஸ் வந்து சுதந்திர நாடாக இருக்குது, பாதி சைப்ரஸ் டர்க்கியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் பிரச்சனை அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கிரீஸும் சைப்ரஸையும் நோக்கி போயிட்டுருக்கோம். கிரீஸுக்கு நம்ம புதுசாக டிஃபென்ஸ் டைஸ், நமக்கும் அவர்களுக்கும் பாதுகாப்பு உறவை மேம்படுத்துவதற்கு சில முன்னேற்பாடுகள் நடந்துள்ளன. கிரீஸுக்கு நம்மளோட இராணுவ உபகரணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இது டர்க்கிக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக வெகு விரைவில் மாறும். எங்களோடு இணைந்து பாகிஸ்தானுக்கு எந்தெந்த மாதிரி டர்க்கியை உதவி பண்ணாங்க, நமக்கும் அவங்களுக்கும் இடையில் இந்த உறவில் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறலாம் சொன்னீங்க. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தந்ததுக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த். குரு ராகு இல்லாமல் ஒருத்தனால இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்கூத்தில் வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.